ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி கருப்பு உளுந்தில் அடை செய்முறை பார்க்க போகிறோங்க. இது திருப்பதியில் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய அடைங்க. இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்லையும் சரி, ஆஞ்சநேயர் கோயில்லையும் இந்த பிரசாதம் இன்றைக்குமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது செய்முறை எப்படி அப்படின்றத பார்க்கலாங்க. உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இந்த கருப்பு உளுந்து அடைங்க. இப்போ கருப்பு உளுந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது மெயினாக பெண் குழந்தைங்களுக்கு ரொம்பவே செய்து கொடுங்க, அவ்வளோ நல்லது. இது களியாகவும் செய்யலாம். இன்றைக்கி நான் அடையாக செய்திருக்கேன். இப்போது 1/2 கிலோ அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேங்க. இதை நைட்டே தண்ணியில் கொட்டி நான் ஊற வச்சுக்கிறேன். இது கருப்பு உளுந்து ஊறுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டாகும். இது முழு உளுந்து. நம்ம உடச்ச உளுந்தாக இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஊறிடுங்க. முழு உளுந்து ஊறுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துக்கும். ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஊறி வந்துடுச்சு. அந்த மேலே இருக்கக்கூடிய கருப்பு தோல் வெடித்து நம்ம உள்ளே இருக்கக்கூடிய உளுந்து நல்லா வெள்ளையாக தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே 150 கிராம் அளவுக்கு பச்சரிசி நான் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ ஊற வச்ச உளுந்தும் அரிசியும் தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாங்க. ஒரு 2லேருந்து 3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லாவே ஊறிடுச்சு. ரெண்டுமே ஒன்றாவே சேர்த்து நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி இல்லாத அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. கெட்டியாக ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் பொருள் கம்மியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில். அதிகமான அளவு போட்டுட்டிங்க அப்படின்னா சரியாக மையாது. கொஞ்சம் கம்மியாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ உளுந்துமே 2 பேட்சாக அரைச்சிக்கிறேன். கூடவே நம்ம ஊற வச்ச அரிசியும் கலந்தே அரைச்சி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், உளுந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு மஞ்சள் வந்தால் போதும். உங்களுக்கு ரொம்ப மொறுமொறுப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் அரிசி அதிகமாக கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னு நினைக்கிறவங்க அரிசி நம்ம கம்மியாகவே போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் அரிசி 150 கிராம் போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்லா மொறுமொறுப்பாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தாக்கா ஒரு 200 கிராம் அளவு கூட நீங்கள் அரிசி போட்டுக்கோங்க. இல்லை 1/2 கிலோ உளுந்துக்கு 1/4 கிலோ அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதம்னு பார்த்திங்கன்னா நல்லா முருகலாக வேக வச்சு நம்ம முறுக்கு சாப்பிட்டா எந்த அளவுக்கு மொறுமொறுப்பு தன்மை இருக்குமோ அந்தளவுக்கு தாங்க நம்ம திருப்பதி கோவிலில் வாங்குவோம். நம்ம வீட்டில் செய்யக்கூடியது அந்தளவுக்கு நீங்கள் செய்யணுன்ற அவசியம் இல்லை. வேணுன்றவங்க நீங்கள் அரிசி தான் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. மேலான நல்ல முருகலாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இதில் போடுறதுக்கு மிளகு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகம் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரெண்டுமே உரலில் போட்டு தாங்க நான் இடிச்சிக்கிட்டேன். மிக்சியில் போட வேண்டாம். இதுவும் நம்மளுக்கு கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கணும். கூடவே உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதில் வேறு எந்த ஒரு பொருளும் நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க. மிளகு, ஜீரகம், உப்பு இது மட்டும்தான் சேர்த்துட்டு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இல்லை உளுந்து கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு, என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னிங்கன்னா வீட்டில் அரிசி மாவு வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ ஒரு வாழை இலையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமான அளவு நெய் தொட்டுட்டு அதை தட்டி எடுத்திங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு தட்டுறதுக்கு வருங்க. அப்படி நெய் இல்லைனாலும் நீங்கள் ஆயிலை தொட்டு அடையை தட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணியில் கை வச்சுட்டு கூட நீங்கள் அடையை தட்டிக்கலாங்க. நம்ம உளுத்தம் வடை போடும்போது தண்ணி வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் சேம். எண்ணெயில் போடும்போது தண்ணி படாத பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஒரு அடையாக தாங்க போட முடியும். ஆயில் நல்லா மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிக சூடு இருந்ததுனாலும் தீஞ்சு தான் போயிடும். எந்த ஒரு பொருள் நம்ம செய்கிறதா இருந்தாலும் மிதமான சூட்டில் வச்சு போட்டு எடுத்திங்கன்னா கரெக்டான அளவில் வெந்து வருங்க. இப்போ வாழை இலையில் ஆயில் தடவி தட்டிட்டு திரும்பவும் ஜலிகரண்டியில் நீங்கள் ஆயில் தடவிக்கிங்க. ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி வாழை இலையில் தட்டினதை நம்ம ஜலிகரண்டியில் மாற்றிட்டு தாங்க அது போட முடியும். நீங்கள் கையில் எடுக்க முடியாது. சின்ன சைஸு தட்டுறீங்க அப்படின்னா நம்ம கையால் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பெரிய சைஸில் நம்ம அடை தட்டுறோன்னும் போது பெரிய ஜலிகரண்டியில் போட்டு தான் ஆயிலில் போட முடியுங்க. இப்போ என்ன ஆகும், கையில் வைக்கும்போது அடை உடையும். அதுக்காக தான் நான் ஜலிகண்டியில் போட்டு ஆயிலில் போட்டு எடுக்கிறேன். இந்த உளுந்து அடை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. இதில் வெங்காயம் நம்ம எதுவுமே சேர்க்கலை. மிளகு, ஜீரகம், உப்பு தான். அந்த வாசனையிலே இந்த வடை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் சூடாகவே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதை விட சூப்பராக இருந்துச்சுங்க. கொஞ்சம் ஆற வச்ச ஒரு 2 நாள் கழிச்சு இல்லை 1 நாள் கழிச்சுலாம் நீங்கள் வச்சுருந்து சாப்பிடாதீங்க. செய்கிற அன்றைக்கே அதை சாப்பிட்டு காலி பண்ணுற அளவுக்கு கம்மியான குவான்டிட்டியிலே நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப நாள் வரைக்கும்லாம் இது வச்சுருந்தெல்லாம் சாப்பிட முடியாதுங்க. ஒரு நாள் மட்டும்தான் இது சாப்பிட முடியும்.
மறுநாள் நீங்கள் சாப்பிடும்போது ஒரு மாதிரி ரொம்பவும் வரவரப்பான தன்மையோடு இருக்கும். நம்ம கோவிலில் கொடுக்கறது நல்லா முருகலாக வேக வச்சு முறுக்கு மாதிரி கொடுப்பாங்கங்க. நீங்கள் அந்த மாதிரி செய்கிறதா இருந்ததுன்னா அரிசி மாவு அதிகமாக சேர்த்துக்குங்க. கொஞ்சம் சாஃப்டாக செஞ்சிங்கன்னா நீங்கள் ஒரே நாளில் செஞ்சு சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு இது. ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லதுங்க. கருப்பு உளுந்து அடிக்கடி சேர்த்துக்கணுன்றாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி அடையாக ஒரு நாளைக்கு செய்து சாப்பிட்டு பாருங்கள். சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு பிரசாதமாக செய்து வச்சு படைச்சிட்டு நம்ம சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்னே சொல்லலாங்க, அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. இன்றைக்கி சூப்பரான ஒரு கருப்பு உளுந்து அடை வந்து பார்த்தாச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.